தமிழர் கண்ணோட்டம் வலையொலியின் தேர்தல் பத்திரம் கேள்விகள் 3. கேள்வி எண் 1. ஐயா, இந்த தேர்தல் கட்சிகளுக்கு வழங்கப்படும் நன்கொடைகளின் மூலமாக இந்தியாவில் கருப்பு பணப்பழக்கம் அதிகரிக்கிறது. எனவே அரசியலிலிருந்து கருப்பு பணத்தை நீக்கும் நடவடிக்கை என்று 2018 பாசகவினால் ஆரவாரமாக கொண்டுவரப்பட்ட தேர்தல் பத்திரங்கள் அரசமைப்புக்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றம் அண்மையில் தடை செய்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் கடும் கண்டனங்களுக்கு பின்னால் இன்றைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதனுடைய இறுதி அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற சூழலில் இது பாசகவிற்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த தேர்தல் பத்திரங்கள்னா என்ன? இந்த உச்சநீதிமன்றத்துடைய தடை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இப்போ இந்த தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகளுடைய அரசமைப்பு ஆயம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு என்பது மிகச்சிறப்பானது. அந்த தீர்ப்பை வழங்கிய முறை, அந்த தீர்ப்பை செயல்படுத்துவதற்கு இந்திய ஸ்டேட் வங்கி காட்டிய தயக்கம், அதற்கான பல தெல்லுமுள்ளான காரணங்கள் சொல்லப்பட்ட போது இந்த உச்சநீதிமன்றம் காட்டிய அறச்சீற்றம் எல்லாமே பாராட்டத்தகுந்தது. இந்த தேர்தல் பத்திரம் என்பதே கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக அல்ல, கருப்பு பணத்தை அதிகமாக கட்சிகள் பெறுவது, குறிப்பாக ஆளும் கட்சி பெறுவது, அதற்கு எந்த கேள்வி முறையும் இல்லாமல் ஆக்கிக் கொள்வது, அதை சட்டப்பூர்வமாகவே ஆக்கிக் கொள்வது, ஒரு குற்ற கூட்டணியை சட்டப்பூர்வமான ஏற்பாடாக வைத்துக் கொள்வது என்பதற்காகத்தான் இந்த தேர்தல் பத்திரம் என்ற முறையை 2018 பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்தது. அன்னைக்கு அருண் ஜேட்லி, ரிசர்வ் வங்கி, தேர்தல் ஆணையம், இதற்குரிய அமைச்சர் குழுக்கள் எல்லோருமே எதிர்த்தாலும் கூட அவற்றையெல்லாம் புறந்தள்ளி இந்த தேர்தல் பத்திரம் என்ற திட்டத்தை அவர் நிதியமைச்சராக இருக்கிற போது கொண்டு வந்தார். அது அமித்ஷா, அருண் ஜேட்லி, மோடியினுடைய தலைமையிலான இந்த கூட்டணி செய்திருந்த ஒரு மிகப்பெரிய சதி வேலை. இதுதான் உடனடியாக பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஏனென்றால் இந்திய அரசமைப்பு சட்டம், இந்த கம்பெனி சட்டம், இந்திய பிரதிநிதிகள் சட்டம் என்று ஒரு மிகப்பெரிய பரவலான பல இடங்களிலே திருத்தங்கள் கொண்டு வந்து ஒரே அடியாக தங்களுக்கு இருக்கிற இந்த பெரும்பான்மையை பயன்படுத்தி, எண்ணிக்கை பெரும்பான்மையை பயன்படுத்தி எதை பற்றியுமே கவலைப்படாமல் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். அதன் மூலமாக தேர்தல் பத்திரம் என்பது நடைமுறைக்கு வந்தது. அதற்கு முன்னால் கம்பெனிகள் கட்சிகளுக்கு காசு கொடுத்து கொண்டு தான் இருந்தார்கள். ஆனால் அவை அந்த கணக்கிலே வரும், அந்த கம்பெனிகளுடைய பேலன்ஸ் ஷீட்லேயும் வரணும். தேர்தல் இந்த கணக்கு வழக்குகள் கொடுக்கிற போது அந்த கட்சிகளும் கொடுக்கணும். ஆடிட்டிங் கொடுக்கிற போது, அந்த கணக்கு தணிக்கை செய்கிற போது கட்சிகளும் இந்த கணக்கில் கொண்டு வரணும். யாரிடமிருந்து பணம் வாங்கினார்கள் என்பது தெரிந்து கொள்ளக்கூடிய வகை இருந்தது. அந்த தொகை கொடுப்பதற்கும் கூட ஒரு வரம்பு இருந்தது. ஒரு பெரிய கம்பெனி தன்னுடைய கடைசி 3 ஆண்டு சராசரி லாபத்தில் அதிகபட்சம் 7.5 விழுக்காடு தான் கொடுக்க முடியும், அதற்கு மேல் கொடுக்க முடியாது. அப்படி கொடுப்பதையும் தன்னுடைய நிறுவனத்தினுடைய கணக்கு வழக்கில் கொண்டு வர வேண்டும், கட்சியும் கொண்டு வர வேண்டும். இதுதான் இருந்தது. இதை தாண்டி கருப்பு பண புழக்கம் இருந்தது உண்மைதான். ஆனால் அதை நிலைப்படுத்துவதற்கும் அதை சட்டப்பூர்வமானதாக மாற்றுவதற்கும் தான் இந்த தேர்தல் பத்திரம் என்பதை கொண்டு வந்தார்கள். உச்சநீதிமன்றம் மிக கடுமையாக அந்த தீர்ப்பில் சொல்லுகிறது. பிப்ரவரி 15 அளித்திருக்கிற அந்த தீர்ப்பில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. இதனுடைய நீங்கள் அதில் நடைபெற்ற வாதங்கள், மிக நீண்ட வாதங்கள் நடந்திருக்கிறது. அதை கவனித்தாலும் சரி, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை படித்தாலும் சரி, மிக ஒன்று தெளிவாக தெரியும். மிக திட்டமிட்ட முறையில் கம்பெனிகளும் கட்சிகளும்
ஒரு கூட்டணியாக சேர்ந்து கொண்டு அதை செய்திருக்கிறார்கள். ஒரு இப்படியான நிலை என்பது எந்த ஜனநாயக நாட்டிலும் இருக்க முடியாது, எந்த தேர்தல் கட்சிகள் இருக்கிற இடத்துலையும் நடக்க முடியாது. அப்படியான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். என்னவென்றால், கொடுக்கிற கம்பெனி எந்த கட்சிக்கு எவ்வளவு கொடுத்தேன், எந்த தேதியில் கொடுத்தேன் என்பதை அறிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கூட அந்த கம்பெனியிடம் கேட்டு பெற முடியாது. அப்படி ஒரு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதே போல இந்த கணக்கில் வரவில்லை என்பதை எந்த தணிக்கை நிறுவனமும் கேட்க முடியாது, அதற்கு விதிவிலக்கு. அதே போல் அந்த நிதியை பெற்ற கட்சி யாரிடம் எவ்வளவு பெற்றேன், எப்போது பெற்றேன், எந்த தேதியில் பெற்றேன் என்பதை அறிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை உள் தணிக்கையாளரோ வெளி தணிக்கையாளரோ கேட்கக்கூடாது. இப்படி ஒட்டுமொத்தமாக இந்த பணப்புழக்கமே எந்த கணக்கிலும் வராத, எந்த சட்டத்தின் பார்வைக்கும் எட்டாத வகையில் கமுக்கமாக செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடு. அதை பெறுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்திய முறை அதைவிட கேவலமானது. அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஒன்று, இந்த தீர்ப்பிலே இதை 3 முக்கியமான காரணங்களை சொல்லி உச்சநீதிமன்றம் இது தவறு என்று தள்ளுபடி செய்து செல்லாது என்று சொல்றது. ஒன்று, ஒரு வாக்காளர்கள், ஜனநாயகத்திலே பங்கு பெறக்கூடிய குடிமக்கள், அவர்களுக்கு தங்களை ஆளுகிற கட்சி, தங்களை சுற்றி வாக்கு கேட்கிற கட்சி, தங்களை சுற்றி இயங்குகிற கட்சி யார் எப்படி இயங்குகிறார்கள், அவருடைய நிதி பின்புலம் என்ன என்பதை அறிவதற்கான உரிமை உண்டு. அதுபோல இங்கே இயங்கக்கூடிய நிறுவனங்கள் சட்டத்தின் பார்வையில் அவர்களுடைய வரவு செலவு என்பது கண்ணுக்கு தெரிய வேண்டும். இந்த இரண்டுமே, தகவல் அறிவது என்பது ஒரு கட்சி நடவடிக்கைகள் இதை பற்றி தெரிந்து கொள்வது என்பது வாக்காளர்களுக்கான மிக அடிப்படையான உரிமை. அதுதான் 19(1)A என்பது. அந்த உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது என்பது முதல் காரணம். இரண்டாவது, இது அறிய முடியாது, இது மொத்தமும் கமுக்கம் என்று சொன்னால் யாருக்கு கமுக்கம்? மக்களுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் ஊடகங்களுக்கும் தான். ஆட்சியாளர்கள் கேட்டால் இதனுடைய ஒரே வங்கி என்னது, அந்த தேர்தல் பத்திரத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிற அங்கீகரிக்கப்பட்ட வங்கி என்பது ஸ்டேட் பேங்க் மட்டும்தான். அதுவும் ஸ்டேட் பேங்கினுடைய சில கிளைகள் என்பதுதான் அதற்கான அங்கீகரிக்கப்பட்ட கிளைகள். அந்த கிளைகளில் தான் கம்பெனிகள் தேர்தல் பத்திரம் வாங்க வேண்டும். அந்த கட்சிகள் எந்த கட்சிக்கு கொடுக்கிறார்களோ அந்த கட்சியை சேர்ந்தவர்கள், அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் போய் அந்த வங்கியில் தான் பணத்தை பெற, அந்த பத்திரத்தை கொடுத்து பணத்தை பெற வேண்டும். அப்படி பெறுவதன் போது யார் எதை பெற்றார்கள், எந்த கம்பெனி யாருக்கு கொடுத்தது என்ற செய்தியை நிதி அமைச்சகமோ அது சார்ந்த ஐடி துறையோ இடி துறையோ கேட்டால் ஸ்டேட் பேங்க் தர வேண்டும், முழு விவரத்தோடு தர வேண்டும் என்பதுதான் அந்த பத்திரத்தில் இருக்குது, சட்டத்தில் இருக்குது. அப்படியானால் என்ன பொருள்? உச்சநீதிமன்றம் அதைத்தான் சொன்னது. ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள், இந்திய அரசினுடைய ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள், மாற்று கட்சிகளுக்கு எது போயிருக்கிறது, யார் கொடுத்திருக்கிறார் என்பதை அறிவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் எதிர்கட்சிகளுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது, மக்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது, ஊடகத்துக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. இது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 14க்கு எதிரானது என்று அடுத்தது சொன்னார். இப்படி அடிப்படையில் அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது என்பது அடுக்கடுக்கான ஆதாரங்களோடு இந்த தேர்தல் பத்திரம் என்பது செல்லாது என்று சொன்னார்கள். ஆனால் நடைமுறை சிக்கல் என்னவென்று சொன்னால், இந்த தேர்தல் பத்திரத்தை அதற்கு உரிய கட்சிகள், அதற்கு பெயர் உள்ள கட்சிகள் 15 நாட்களுக்குள்ளாக பெற்றுக்கொள்ள வேண்டும். 15 நாட்களுக்கு பிறகு அது செல்லாத காசாகிவிடும். எனவே இந்த 15 நாட்களுக்கு முன்னால் இருந்த தொகை எல்லாமே அந்த கட்சிகளுக்கு போய்விட்டது. அந்த கடைசியாக அந்த தீர்ப்பில் என்ன சொன்னார்கள் என்றால், கடைசி 15 நாட்களுக்குள்ளாக, அந்த பிப்ரவரி 1 இந்த 15 வரையிலும் இருக்கக்கூடிய அந்த பத்திரங்களை மட்டும் திரும்பவும் கட்சிகள் யார் பணம் கொடுத்தார்களோ அந்த கம்பெனி இடத்துல, அந்த நபர் இடத்துல ஒப்படைத்து விட வேண்டும் என்று சொன்னார். அவ்வளவுதான். இந்த தீர்ப்பு ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு என்று சொன்னாலும் கூட
அவர்கள் பெற்றவர்கள் தான். கிட்டத்தட்ட 16,500 கோடி ரூபாய் இது போல தேர்தல் பத்திரத்தின் மூலம் எல்லா கட்சிகளும் பெற்றிருக்கிறார்கள், கம்பெனிகள் கொடுத்திருக்கிறார்கள், தனிநபர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதில் 850 கோடி அந்த 16,500 கோடியில் 8,250 கோடி என்பது பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே பெற்றிருக்கிறது. இதில் நீங்கள் இன்னும் ஒன்று கவனித்தால், ஒரு கம்பெனியின் மீது இடி அமலாக்கத்துறையோ அல்லது வருமான வரித்துறையோ ஒரு ரைடு விடுவாங்க. கணக்கு சரியாக இல்லை அல்லது கணக்கில் காட்டாத பணம் வைத்திருக்கிறார்கள் என்ற பெயராலே சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருக்கிறது என்ற ஏதாவது ஒரு குற்றங்களை சொல்லி ரைடு விடுவாங்க. அந்த ரைடு விட்ட ஒரு வாரம் ஒரு மாதத்துக்குள்ளாக அந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு தேர்தல் பத்திரத்தின் மூலம் பணம் கொடுக்கும். அதன் பிறகு அந்த இடி ரைடு நிறுத்திடுவான், ஐடி ரைடு நிறுத்திடுவான். இப்படி 30 கம்பெனிகள் கிட்டத்தட்ட இந்த அந்த கம்பெனிகள் சின்ன சின்ன கம்பெனிகள் என்று கணக்கு காட்டப்பட்டுவதன் வழியாக மட்டுமே 1,500 கோடி ரூபாய்க்கு மேலாக கைமாறி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. இன்னொரு வகையானது என்னவென்று சொன்னால், இதெல்லாமே நாம் ஒரு பட்டியல் போட்டே அவர்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க. நீங்கள் அது வெளியே வந்த பிறகு அது எல்லாமே வெளிப்பட்டு விட்டது. இதில் இந்த உண்மை வெளிவரக்கூடாது என்பதிலே பாரதிய ஜனதா கட்சி மிக கவனமாக இருந்தது. இதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை சொல்லும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. எனவே இந்த தீர்ப்பு வந்தவுடனாக இவர்கள் அடுத்தடுத்து தில்லுமுல்லான செயல்களில் இறங்கினார்கள். ஸ்டேட் பேங்குக்கு மிக கடுமையான அழுத்தம் கொடுத்தார்கள். அதன் காரணமாக இது ஏற்கனவே இந்த தீர்ப்பில் என்ன சொல்லிவிட்டார்கள், இந்த ஏப்ரல் 2019க்கு பிறகு 15 பிப்ரவரி 2024க்குள் இருக்கக்கூடிய எல்லா கணக்கு வழக்குகளையும் ஒப்படைக்க வேண்டும். எவ்வளவு யார் எந்த கம்பெனி கொடுத்தார்கள், எந்த கட்சிக்கு போனது என்ற முழு விவரத்தையும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் தீர்ப்பு. ஆனால் ஸ்டேட் பேங்க் அதனுடைய தலைமை நிலையம் என்பது அந்த தீர்ப்புக்கான நாள், அதாவது இந்த மார்ச் 6ஆம் தேதிக்குள்ளே அதை கொடுக்க வேண்டும் என்பது கடைசி நாள் கெடு விதித்திருந்தார். மார்ச் 6ஆம் தேதி ஸ்டேட் பேங்க் அதனுடைய முழு விவரங்களை தர வேண்டும் தேர்தல் ஆணையத்திற்கு. தேர்தல் ஆணையம் 13ஆம் தேதிக்குள்ளே அதை தன்னுடைய இணையதளத்திலே எல்லாவற்றையும் வெளியிட்டு விட வேண்டும் என்பதுதான் உத்தரவு. ஆனால் ஸ்டேட் பேங்க் என்ன செய்தது சொன்னால், அந்த கடைசி நாள் 6ஆம் தேதி நெருங்குகிற போது உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை போட்டார்கள். அதன்படி எங்களுக்கு நாள் போதாது, ஜூன் 30ஆம் தேதி வரலும் நாள் வேண்டும் என்று கேட்டார். உச்சநீதிமன்றம் மிக கடுமையாக சீறி எழுந்தது. உடனடியாக அவசர வழக்காக விசாரித்து 11ஆம் தேதி அந்த வழக்கு விசாரணை செய்தார்கள். 12ஆம் தேதி அடுத்த நாளே முழு விவரத்தை தாக்கல் செய்ய வேண்டும். வந்த உடனடியாக அடுத்த நாள் 13ஆம் தேதி தேர்தல் ஆணையம் தன்னுடைய இணையதளத்தில் எல்லா கணக்குகளையும் வெளியிட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார்கள். 12ஆம் தேதி ஒரு கணக்கை ஒப்படைத்தார்கள் ஸ்டேட் பேங்க். அதில் தனித்தனியான 2 கோப்பிலே இதை கொடுத்தார்கள். அதுக்கு சைலோ என்று சொல்கிறார். 2 கோப்பிலே இதை கொடுத்தார்கள். ஒன்று, எந்தெந்த கம்பெனிகள் தேர்தல் பத்திரங்கள் எத்தனாம் தேதியில் எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினார்கள். இன்னொரு கோப்பில் எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு ரூபாய் எத்தனாம் தேதி அந்த பத்திரத்தை பணமாக மாற்றினார்கள் என்பது இருக்கிறது. இந்த உத்தரவிலேயே கட்சிகள் தாமாக முன்வந்து தாங்கள் எதை பெற்றோம், யாரிடம் பெற்றோம் என்ற விவரங்களை வெளியிட வேண்டும் என்று சொன்னார்கள். பாரதிய ஜனதா கட்சி என்ன சொன்னது, எங்கள்கிட்ட அப்படி சொல்ல வேண்டிய தேவையில்லை என்ற சட்டத்தில் இருந்ததுனால யார் கொடுத்தார்கள், எங்கள்கிட்ட ரூபாய் இருக்கு, பேங்க்ல எங்களுடைய அக்கௌண்ட்ல போட்டுட்டோம், ஆனால் யார் கொடுத்தாருங்கிற விவரமே எங்களுக்கு தெரியாது என்று ஒரு அட்டகாசமான பொய்யை சொன்னார். ஸ்டேட் பேங்க் என்ன செய்தது, இதை தனித்தனியாக கொடுத்து விட்டது. ஆனால் இந்த கம்பெனி பணம் கொடுத்தது, தேர்தல் பத்திரம் வாங்கியது, இந்த கட்சி பணம் எடுத்தது என்பது தெரியும். ஆனால் எந்த கம்பெனிக்காரர் எந்த கட்சிக்கு கொடுத்தான் என்பது தெரியாது. அது தெரிந்தால்தான் இந்த கள்ள கூட்டணியை, கருப்பு பண கூட்டணியை கண்டுபிடிக்க முடியும். அது வராமல் பார்த்து கொண்டு பிறகு மீண்டும் உச்சநீதிமன்றம் 15ஆம் தேதி விசாரித்து 21ஆம் தேதி இன்றைக்கு உள்ளாக முழு விவரத்தையும் அந்த எண் உட்பட, ப்ரிஃபிக்ஸ் என்று சொல்வார்கள், அந்த எண் உட்பட
கொடுத்து விடப்பட்டு சொன்னாங்க. அதுக்கு தெரிந்தால்தான் அது வந்து ஒரு அல்ட்ரா வயலட் ரேஸ் என்று சொல்லக்கூடிய புற ஊதா கதிர்கள் கொண்ட ஒரு கேமராவை வைக்கிற போது தான் அந்த எண் வெளியே தெரியும். மற்ற புறக்கண்ணுகளுக்கு தெரியாது. சீரியல் நம்பர் வேற, இந்த நம்பர் என்பது வேற. இந்த எண் என்பது ரகசிய குறியீட்டு எண். இந்த ரகசிய குறியீட்டு எண் ரகசிய கேமரா அந்த அந்த புற ஊதா கதிர்களை செலுத்தினால்தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த ரூபா நோட்டில் ஒரு இது போவது போல அப்படியான ஒரு ரகசிய குறியீடு பாதுகாப்புக்காக வைத்திருக்கிறார். அதை இன்றைக்கு தான் வெளியிட்டிருக்கிறார். இப்போ இதை வைத்து பார்த்தா இந்த பத்திரம் யாருக்கு போனது, எந்த கம்பெனி யாருக்கு கொடுத்தான், எந்த தேதியில் கொடுத்தான் என்பது முழு விவரத்தை கண்டுபிடித்து விட முடியும். அது இன்றைக்கு தான் வந்திருக்கு. இவ்வளவு இழுபறிகளுக்கு பிறகு ஸ்டேட் பேங்க் ஒவ்வொரு முறையும் உச்சநீதிமன்றம் தலையிட்டு தகராறு செய்த பிறகுதான் ஸ்டேட் பேங்க் கடைசியாக கொடுத்திருக்கிறது. இதில் வேடிக்கை என்னவென்று சொன்னால், திமுக, அதிமுக, இந்த ஐக்கிய ஜனதா தளம் போன்ற தென்னாட்டில் இருக்கக்கூடிய இப்போ தென்னகத்தில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் தங்களுடைய விவரங்களை வெளியிட்டு விட்டார்கள். டிஆர் பாலு அவர் பொருளாளர் என்ற முறையில் கையெழுத்து போட்டு அதை வெளியிட்டு விட்டார். தாங்கள் எந்தெந்த கம்பெனி இருந்தது, எந்த தேதியில் பணம் வாங்கினோம் என்பதை வெளியிட்டு விட்டார். பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் வெளியிடவில்லை. அந்த திருட்டுத்தனத்தில் 2 பேரும் ஒன்றாகத்தான் இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லிவிட்டது என்றால், எங்களால் வெளியிடவே முடியாது, ஏனென்றால் யாரிடம் பணம் பெற்றோம் என்பது எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார். ஆனால் இப்போது இந்த எண் வந்து விட்டதனாலே கண்டுபிடித்து விட முடியும். அப்படி ஒரு மிகப்பெரிய தடைகளை தாண்டி தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பு, இந்த விவரங்கள் வந்ததற்கு பிறகு பல்வேறு இதழாளர்கள் மிக கடுமையாக முயன்று பல செய்திகளை நம்முடைய வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அதில் 2-3 செய்திகளை பார்க்கலாம். ஒன்று, இந்த இடி, நான் ஏற்கனவே சொன்னது போல இடி ஐடி ரெய்டு விட்டதற்கு பிறகு அந்த கம்பெனிகள் பணம் கொடுத்துருக்கிறாங்க. அந்த மாதிரியானது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மார்டின், லாட்ரி சீட்டு அதிபர் மார்டின் சாண்டியாகோ, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய அளவு கொடுத்துருக்கிறார். மொத்தம் வந்து அவர் கொடுத்துருப்பது என்பது கணக்கில் பார்த்தால் 1208 கோடி ரூபா ஒரு தடவை, 160 கோடி ரூபா, மொத்தம் 1368 கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறார். இந்த 1308 கோடி ரூபாய் என்பதில் 508 கோடி ரூபாய், 509 கோடி ரூபாய் என்பது திமுக கொடுத்துருக்கிறார். வேறு பிஜேபிக்கு தான் பெரும்பான்மை கொடுத்துருக்கிறார். இந்த மார்டின் இந்த சிக்கிம் லாட்டரியை சட்டப்பூர்வமாக அடிப்பதற்கு உரிமை பெற்றவர். பல கள்ள லாட்டரிகள் அடித்து பெரிய அளவுக்கு பணம் பார்த்தவர். ஒரு மிகப்பெரிய குற்றத்தின் மூலமாகவே பணம் சம்பாதிப்பது என்பதை அவர் வைத்துக் கொண்டிருந்தார். அவருடைய சூதாட்ட கம்பெனி, அதன் மூலமாக ஆன்லைன் சூதாட்டம் என்று ஒரு மிகப்பெரிய லாட்ரி சூதாட்டம் என்பதையே ஒரு தொழிலாக நடத்தக்கூடிய அந்த மார்டின் சாண்டியாகோ, அவருடைய மகன் சார்லஸ் மார்டின் என்பவர் பிஜேபியில், இன்னும் சொல்ல போனால் ஆர்எஸ்எஸ் அடிப்படையிலே உறுப்பினராக இருக்க முடியும். மிக ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் உறுப்பினர், அந்த வகையில் பிஜேபியில் உறுப்பினர். அவருடைய மருமகன், அவர் வந்து இந்த ஆதவ் என்பவர், அவர் வந்து திமுக கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். மார்டின் எல்லா கட்சிக்கும் பணம் கொடுத்துருக்கிறார். முக்கியமாக திமுகவும் கொடுத்துருக்கிறார், பாஜகவும் கொடுத்துருக்கிறார். எப்போதெல்லாம் கொடுத்துருக்கிறார்? 2022 அவருடைய பண மோசடி, அதன் காரணமாக இடி ரெய்டு போனது, அமலாக்கத்துறை அவருடைய அலுவலகத்தில் ரெய்டு போனது. 408 கோடி ரூபாய் அவருடைய கணக்குகளை முடக்கி வைத்தார். முடக்கப்பட்ட நிலையில் தான் அவர் 160 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார். அதே போல அடுத்தடுத்து கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் அவருடைய கணக்கை பார்த்தாலே இது எப்படி நடந்திருக்கிறது, இந்த மோசடியினுடைய தன்மை என்பதை எனக்கு புரியும். மார்டினுடைய கணக்கை மட்டும் நான் சொல்றேன். 2020-21 அந்த மார்டின் கம்பெனி கொடுத்துருக்க அவருடைய கம்பெனி என்பது ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல்ஸ் பேர். அந்த கம்பெனியினுடைய கணக்கு படி பார்த்தால் 84 கோடியே 79 லட்சம் என்பது அவருடைய லாபம். ஆனால் அந்த ஆண்டு மட்டுமே அவர் அந்த தேர்தல் பத்திரம் வாங்கி இருப்பது என்பது 150 கோடி ரூபாய். 2021-22 அவருடைய லாபம் 84.46 கோடி. அவர் வாங்கியிருக்கிற தேர்தல் பத்திரம் 544 கோடி ரூபாய்க்கு. 2022-23 அவருடைய லாபம் 82 கோடி தான். அவர் வாங்கியிருக்கிற தேர்தல் பத்திரம் 328 கோடி ரூபாய். அப்படியானால் இவருடைய மொத்தமே
இவருடைய லாபம் வந்து 3 ஆண்டுக்கும் சேர்த்து பார்த்தால் அதிகபட்சம் போனால் 250 கோடி ரூபாய் தான். ஆனால் இந்த பீரியட்ல இந்த காலத்தில் 1360 கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்கிறார். திமுகவுக்கு அதில் 550 கொடுத்துருக்கிறார், மீதி பிஜேபிக்கு பெரும்பகுதி கொடுத்துருக்கிறார். அப்படியானால் இந்த தொகை எங்கிருந்து அவருக்கு வந்து? அவருக்கு லாபம் இல்லை, அவர் கம்பெனி ரெய்டுக்கு உட்பட்டிருக்கிறது, அவருடைய பணம் முடக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய வங்கி கணக்கு முடக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 1360 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரமே வாங்கி கொடுத்திருக்கிறார் கட்சிகளுக்கு என்று சொன்னால், ஒன்று அவர் காட்டியிருக்கிற கணக்கு மிக மிக மோசடியானது, பல மடங்கு மோசடியானது. அவருக்கு லாபம் இதுவரை அதிகமாக கிடைத்திருக்க வேண்டும், மற்றதெல்லாம் கருப்பு பணம் என்பது புரியும். அல்லது வேறு ஏதாவது பெரிய கம்பெனி, நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அதானி பேரே வரவில்லை. அதானி தான் மிக நெருக்கமானவர் மோடிக்கு, பிஜேபிக்கு. அந்த அதானி பெயரே இந்த பட்டியலில் வரவில்லை. அப்படியானால் அதானி போன்ற ஆட்கள் மார்ட்டின் வழியாக பினாமியாக பணம் கொடுத்திருக்கலாம், இந்த வாய்ப்பு உண்டு. அப்படியானால் 2 வகையிலும் அதனுடைய பொருள் என்ன? ஒரு குற்ற கூட்டணி, ஒரு குற்ற கூட்டணி. கருப்பு பண குற்றம் செய்பவர்கள், சமூக விரோத காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள், அவர்களும் இந்த கட்சிக்காரனும், குறிப்பாக ஆளுங்கட்சியாக இருக்கிற மோடி கட்சியும் இணைந்திருக்கிற குற்ற கூட்டணி என்ற பொருள் இருக்கு. அதே போல நீங்கள் வேறு வகையான அடுத்த வகையானது என்ன? அப்படி கம்பெனியே இல்லை. உண்மையில் போய் பார்த்தால் அப்படி ஒரு கம்பெனியே கிடையாது, அவனுக்கு பிசினஸே கிடையாது. அப்படியான கம்பெனி ஒரு 35 கம்பெனி. அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் ஷெல் கம்பெனி என்பார்கள், போலி கம்பெனி. அந்த கம்பெனிக்கு ஒரே முகவரியில் 3 கம்பெனி இருக்கிறாங்க. அந்த முகவரி கல்கட்டாவில் இருக்கிறது. அந்த கல்கட்டாவில் போய் அந்த முகவரியை போய் பத்திரிகையாளர்கள் பார்த்தால் ஒரு கம்ப்யூட்டர் தவிர, ஒரு ஆளை தவிர யாரும் கிடையாது, ஒரு வாட்ச்மேனை தவிர யாரும் கிடையாது. அதனுடைய ஒரு சில கம்பெனிகளுக்கு, அதில் ஒரு 13 கம்பெனிகளுக்கு வெப்சைட்டே கிடையாது. எப்படி ஒரு கம்பெனி வெப்சைட் இல்லாமல் இருப்பான்? அதே போல சிஇஓ, அந்த கம்பெனியினுடைய தலைமை அதிகாரி யார், அவருடைய பெயர் என்ன, அவருடைய முகவரி என்ன என்ற விவரமே இல்லாமல் அப்படி சில கம்பெனிகள் இருக்கிறது. அப்படியானால் அந்த கம்பெனிக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பில் யாரும் இல்லை. அப்படியான கம்பெனிகள் அவையெல்லாம் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் தேர்தல் பத்திரமாக்கி பாஜகவை கொடுத்துருக்கிறார்கள். இதெல்லாம் என்னன்னா என்றால், இந்த கம்பெனி என்பது ஒரு ஏற்பாடு, கருப்பு பண ஏற்பாடு. அந்த கம்பெனிக்கு எந்த பிஸ்னஸும் கிடையாது, எந்த தொழிலும் கிடையாது, வரவு செலவும் கிடையாது. அவர்களுக்கு வரவு என்பது வேற எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்து இப்போ காட்டுவார்கள். அந்த வரவை அப்படியே தேர்தல் பத்திரத்தில் போட்டு விட்டப்பட்டு காட்டுவார்கள். அதுக்கு ஆடிட்டிங் கிடையாது. ஏனென்றால் அது ஒரு ஷெல் கம்பெனி. இந்திய நிதித்துறை அமைச்சகம் இந்த கம்பெனியில், இந்த மாதிரியான கம்பெனிகள், அதுக்கு வந்து என்னென்னா நான் பேங்கிங் ஃபைனான்சியல் கம்பெனிஸ்ன்னு பேர். அது வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள், சீட்டு கம்பெனி போல. இந்த கம்பெனிகள் அதிலே கிட்டத்தட்ட ஒரு 13 கம்பெனிகளை ஹை ரிஸ்க் கம்பெனி. ஏனென்றால் அக்குத்தொகை இல்லை, எந்த அட்ரஸும் கிடையாது, யார் அதுக்கு பொறுப்பானவங்க கிடையாது, ஒரே அட்ரஸில் 3 பேர் உட்காந்துருக்கிறான், வெப்சைட் கிடையாது, போய் பார்த்தா ஒரு வாட்ச்மேன் தான் இருக்கிறாரு, வேற யாரும் கிடையாது. இதெல்லாம் வைத்து ஹை ரிஸ்க் கம்பெனி வந்துட்டு டீலிங்கும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்கிற 13 கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனிலாம் பணம் கொடுத்துருக்குறான், தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்கிறான், நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறான். அப்போ இது ஒரு இன்னொரு வெரைட்டி. அதாவது ஒரு பக்கம் என்னன்னா இடி ரைடு விடுவது, பணம் வாங்குவது. இன்னொரு பக்கம் ஷெல் கம்பெனியின் மூலம் ஒரு போலி கம்பெனியின் வழியாக பணம் பெறுவது. அப்படி ஒரு கம்பெனியே கிடையாது. மூன்றாவது என்னவென்றால், இவர்களுக்காக சட்டத்தை திருத்தியிருப்பான். ஒரு கம்பெனிக்காக சட்டத்தை திருத்தி மாற்றி எழுதியிருப்பான். அந்த தேதியிலிருந்து ஒரு வாரத்திற்குள்ளே 10 நாளைக்குள்ளே தேர்தல் பத்திரம் கைமாறி. அப்படியான கம்பெனி அது என்ன? ரிலையன்ஸு, பிர்லாவுடைய கம்பெனி. அதுபோல் மேகா இன்ஜினியரிங்னு ஒரு கம்பெனி, ஆந்திராவை சேர்ந்தது. இவர்கள் அரசாங்கத்திடம் அணுகுகிறார்கள், ஒரு கான்ட்ராக்ட் பெறுகிறார்கள். உதாரணத்துக்கு இந்த மேகா இன்ஜினியரிங் கம்பெனி, அவன் என்ன செய்கிறான்? முதல்ல 40 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் வாங்கி பிஜேபிட்ட ஒப்படைக்கிறான். அடுத்த ஒரு வாரத்திற்குள்ளாக 14,400 கோடி ரூபாய்க்கு மகாராஷ்டிராவிலே இந்த சுரங்கப்பாதை திட்டத்திற்கு 14,400 கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் கிடைக்குது. இன்னொரு 80 கோடி ரூபாய் திமுக கொடுக்குறாங்க அந்த மேகா இன்ஜினியரிங். உடனடியாக தூத்துக்குடி இருக்கக்கூடிய அனல் மின்சாரம், அவருடைய அனல் மின் நிலையத்துடைய விரிவாக்கத்திற்கு அனுமதி கிடைக்குது. தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அனுமதி கிடைக்குது. அதுக்கு 80 கோடி ரூபாய் கொடுத்துருக்கு திமுக.
அதே போல் பிர்லா முதல்ல ஒரு 50 கோடி ரூபா கொடுக்குறாங்க. பிர்லாவுடைய வெவ்வேறு கம்பெனிகள் இருக்குது. அதாவது ஆதித்ய பிர்லாவுடைய பல கம்பெனிகள் இருக்குது. நான் அந்த லிஸ்ட்டையும் நான் சொல்கிறேன். எக்ஸல் மைனிங்னு பேர். எஸ்எல் மைனிங். அவன் 274 கோடி ரூபா தரான். 224 கோடி ரூபா கொடுத்த உடனே அவனுக்கு 10,000 கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட், சுரங்க கான்ட்ராக்ட் கிடைக்கும். உத்கல் அலுமினியா அப்படின்னு ஒரிசாவில் அலுமினிய சுரங்கத்திற்கான கம்பெனி பிர்லாவுடைய ஆதித்ய பிர்லா கம்பெனி 135 கோடி ரூபா தேர்தல் பத்திரத்தில் கொடுக்குறான். கொடுத்த உடனாக அவருக்கு 10,000 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் கிடைக்கும், சுரங்க கான்ட்ராக்ட் கிடைக்கும். பிர்லாவுடைய இன்னொன்று கிராசிம் கம்பெனி, உங்களுக்கு தெரியும். இந்த செயற்கை நூலிடை தயாரித்து பெரிய ஜவுளி தொழிலை கொடிகட்டி பறக்கிற கம்பெனி கிராசிம். அந்த கிராசிம் கம்பெனி அவர்கள் இந்த விஸ்கோஸ் என்று இருக்கக்கூடிய செயற்கை நூலிடையில் மேலாதிக்கம் உள்ளவர்கள். இவர்கள் தங்களுக்கு கீழ் உள்ள கம்பெனிகளை போட்டியிட முடியாமல் பார்ப்பதற்கு சட்டவிரோதமான வழிகளை பின்பற்றி போட்டியிலிருந்து பல பேரை விலக்கினார்கள் என்ற குற்றச்சாட்டு அவர்கள் மீது உண்டு, வழக்கு உண்டு. அப்படியான நேரத்தில் இந்திய அரசு இவர்களுக்கு தகுந்தாற் போல சட்டத்தை திருத்தி இவர்களுடைய இவர்களுடைய மேலாதிக்கத்தை பாதுகாத்தது. அதன் வழியாக குறைவான விலையில் இறக்குமதி செய்து அந்த நூலை இறக்குமதி செய்து சிறு சிறு மில்களை வைத்து துணி நெய்த பல்வேறு சிறு சிறு கம்பெனிகள் அடிபட்டார்கள், மூடப்பட்டது. இந்த ஆதித்ய பிர்லாவுடைய மேலாதிக்கத்தை முற்றாதிக்கத்தை நினைவுபடுத்துவதற்காக சட்டமே திருத்தப்பட்டது. அப்படி சட்டம் திருத்தம் செய்ததற்காக 105 கோடி ரூபாய் இவங்க கொடுத்திருக்கிறான். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் 534 கோடி ரூபாய் ஆதித்ய பிர்லா கம்பெனி கொடுத்திருக்கிறது. அதே போல பல்வேறு மின்சார தயாரிக்கிற கம்பெனி எல்லாமே பார்த்தால் ஒன்றொன்றும் அதற்கு தகுந்தாற் போல சட்டம் போடப்பட்டு சட்டங்கள் திருத்தப்பட்டு ஏற்பாடுகள் செய்யப்பட்ட பிறகு பாரதிய ஜனதா கட்சிக்கு அவர்கள் தேர்தல் பத்திரத்தின் மூலமாக கொடுத்திருக்கிறார். இந்த பிர்லாவுடைய சுரங்கத்திற்காக இந்த கோயங்கா என்ற கம்பெனி, ஆர்பி கோயங்கான ஒரு கம்பெனி, அந்த ஆர்பி கோயங்காவுடைய கம்பெனிக்கு, சஞ்சய் கோயங்கான் பேரு, அந்த கம்பெனிக்கு மேற்கு வங்காளத்திலே சுரங்க கான்ட்ராக்ட் விடுவதற்காக மேற்கு வங்காளத்தினுடைய அரசுக்கு சொந்தமான கம்பெனிகள் எல்லாம் சட்டவிரோதமான முறையில் அவர்களுடைய அந்த ஏல போட்டியிலிருந்து வெளியே தள்ளி இனாமியாக ஒரு 5 கம்பெனிகளை இந்த ஆர்பி கோயங்கா கம்பெனியை உருவாக்கி அவர்களும் ஒவ்வொரு பில்டிங் கேட்டு அதற்கான ஏலத்தொகை கேட்டு அவர்களுக்குள்ளாக போட்டி என்பது போல வந்ததாக அவர்களுக்குள்ளாக அந்த ஆர்பி கோயங்கா கம்பெனி இந்த சுரங்க கான்ட்ராக்டை பெற்றிருக்கிறது. மேற்கு வங்காள அரசாங்கத்திற்கு சொந்தமான பல சுரங்கங்கள் கம்பெனிகள் மூடப்பட்டிருக்கிறது இந்த ஆர்பி கோயங்காவுக்காக. அதற்காக அவன் பல கோடி ரூபாய், 100 கோடி ரூபாய் கொடுத்துருக்கான். அது நேரடியாக கொடுக்கவில்லை. இந்த ஷெல் கம்பெனி சொன்னா அது போல போலி கம்பெனி, அப்படி அந்த கம்பெனிக்கு வரவு செலவே கிடையாது. இந்த ஏலத்தொகையில மட்டும் அவன் வந்தான், அவ்வளவுதான். அவனுக்கு இவ்வளவு எனக்கு கிரெடிட் ஒர்த்தி எல்லாம் கிடையவே கிடையாது. அவனுக்கு இவ்வளவு சொத்து இருக்கிறது இதெல்லாம் உண்மை காட்டவில்லை. அப்படியான ஒரு சட்டவிரோத கம்பெனி அவர்கள் பெற்றிருக்கிறார். அதற்காக பத்திரங்களை பிஜேபி பெற்றிருக்கிறது. இப்படியான ஒரு குற்ற கூட்டணி இதன் மூலமாக வந்திருக்கு. இது ஒரு குரோனிக் கேபிட்டலிசம் என்று இருக்கக்கூடிய ஒட்டுறவு முதலாளியம் என்பது மட்டுமல்ல, கட்சிகளும் கம்பெனிகளும் ஒன்றிணைந்த கூட்டணி என்பது மட்டுமல்ல, ஒரு கிரிமினல் கேங்கர். கம்பெனிகளும் இந்த பெருங்குழுமங்களும் ஃப்ராடான கம்பெனிகளும் சமூக விரோதிகளும் இந்த கட்சிகளும் சேர்ந்திருக்கிற ஒரு கூட்டணி, இது குற்ற கூட்டணி. இது என்ன ஆயிடுது, இந்த தேர்தல் ஜனநாயகத்தை குற்றமயமாக்கிவிடும். தேர்தல் ஜனநாயகம் என்பது ஒரு நேர்மையான ஆட்களுக்கான இடமில்லை என்பதாக மாற்றிவிடும். அப்படியான ஒரு குற்றச் செயலாகத்தான் இந்த பத்திரம் என்பது நடந்திருக்கிறது, தேர்தல் பத்திரம் நடந்திருக்கிறது. தவிர இது நேர்மையான நிதி பெறுவதற்கான வழிமுறை அல்ல. எனவேதான் உச்சநீதிமன்றம் தொடர்ச்சியாக உறுதியாக நின்று இதனை செல்லாதென்று அறிவித்தது. ஸ்டேட் பேங்க் எவ்வளவு இழுபறி செய்தாலும் எவ்வளவு மோசடி செய்தாலும் அதையெல்லாம் தொடர்ந்து கண்காணித்து அந்த கணக்குகளை பெற்றிருக்கிறது. தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலைவலி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில், ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்.